வணக்கம் தொலைக்காட்சி நேயர்களே. இப்போது இந்த கமலுதீன் பாரு அவங்க ரெண்டு பேரும் போன உடனே இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்ப களை கட்டுதுங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. எப்படின்னா, இன்றைக்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை சண்டே அன்றைக்கி ஒரு பொண்ணு வந்து விடைபெற்று போனாங்க. அவங்களுக்கு வந்து அருமையான ஒரு நிகழ்வு. அவங்கள வெளியில் போகும்போது அந்த நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்தது. அவள் பேர், அந்த அம்மா பேர் சுபிஷா. அந்த லேடி பேர் சுபிஷா அப்படின்ற லேடி. அவங்க போகும்போது ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பிக் பாஸும் ரொம்ப நல்லா பேசி ரொம்ப ஹாப்பியாக வழி அனுப்பி விட்டாங்க. அந்த பொண்ணு ரொம்ப அன்பாக எல்லோரையும் நடந்திருக்கு. இது மாதிரி ஒரு நிகழ்வுனா பிக் பாஸ் நல்லாயிருக்கும். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை கெடுக்கிறதுக்குன்னே அந்த பாருன்னு ஒரு லேடி வந்து, அதாவது காதல்ன்றது 100 நாளுக்குள்ளே நடக்கிறதுலாம் காதல் கிடையாதுங்க. அது துருப்பிடிச்ச காதல். காயிலாங்கடலில் இத்து போன இரும்பு இல்லை, அது மாதிரி தான் அந்த காதல். அந்த காதல்ன்ற பேரில் அந்த கமுதின் அந்த பையன் பாவம் என்ன கதியான பாருங்கள். அவன் அந்த நிகழ்ச்சியில் நிற்க முடியாமல் போயிடுச்சு. எதுக்கு காதல்? காதல்னால் சும்மா சாதாரண விஷயமா? சும்மா கண்டதும் காதல். அதான் காயிலாங்கடை காதல் மாதிரி ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு. அது கொஞ்சம் ஒரு திமிரு பிடிச்ச பொண்ணு தான் அப்படிங்கிற ஒரு ஆணவம். அந்த கேரக்டரை வந்து இது மாதிரியும் பெண்கள் இருக்கிறாங்கன்றத இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலயமா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரிங்க, நன்றி. இப்பொழுது பிக் பாஸ் நிகழ்ச்சி அருமையாக இருக்குது. மக்கள் பார்க்கலாம், நிகழ்ச்சியை பார்க்கலாம். இது மாதிரி முதல்லையே அவங்கள வெளியே அமைச்சிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்ப்பதற்கு மிக அருமையாக இருக்குது. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் எனது கருத்து. வாழ்க வளமுடன்.